can somehow erase these things. Fine. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த செயினேஜ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 0 to 300 மீட்டர் ப்ளஸ் 1%. ஸோ லெட் மீ ஃபஸ்ட்டு ட்ரா த திங். இப்போ செயினேஜ் வந்து இது 0லேருந்து 300 இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கான கேல்குலேஷன் வந்து கீழே ஐ வில் இண்டிகேட்டட் இட் சம் அதர் கலர். ஸோ இந்த 0 to 300 மீட்டரில் ப்ளஸ் 1% கிரேடியன்ட் அப்படின்னு வருது. ஸோ இப்போ 1% கிரேடியன்ட் இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது சார்? ஸோ த டிஸ்டன்ஸ் இஸ் 300 மீட்டர். ஓகே, அண்ட் கிரேடியன்ட் இஸ் 1% அப்படிங்கும்போது 1/100 இல்லைங்களா? ஸோ 1/100, ஸோ தட் வில் ரெப்ரசன்ட் ஹியர் அஸ் 3 மீட்டர். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இஃப் யூ ஃபிக்ஸ் ஆர்எல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் யூ ஆர் இண்டிகேட்டிங் சம்திங். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், 100ன்னு வைப்போம், 1000ன்னு வைப்போம், நம்ம இஷ்டம் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஐ எம் இண்டிகேட்டிங் ஹியர் அஸ் 100. ஓகே ஓகே, ஸோ 100 அப்படின்னா அப்போ 3 மீட்டர். 1% கிரேடியன்ட் 300 மீட்டருக்கு அப்படின்னா அப்போ 3 மீட்டர். அப்போ 3 மீட்டர்னா அண்ட் தட் இஸ் ப்ளஸ் 1 அப்போனா இட் இஸ் இன் எலிவேஷன் பாயிண்ட். அப்போ 103 இது இந்த 300th மீட்டரில் 103. ஸோ ரோட் இஸ் லைக் திஸ். இது வந்து 103. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் போவோம், செயினேஜ். நெக்ஸ்ட் அடுத்து வந்து 300லேருந்து 900. ஓகே, 300லேருந்து 900. ஸோ சேம் 300லேருந்து 900 அப்படின்னா இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் 600. ஓகே, அண்டு இதோட கிரேடியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.5%. பட் ஆனால் என்னன்னா நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? சேம் இதே தான் 600, ஏன்னா 300 900 இந்த டிஃப்ரென்ஸ். 0.5% அப்படிங்கும் போது we can make 0.5/100 அப்படின்னும் போடலாம், அல்லது 1/2 அப்படின்னும் நம்ம போடலாம். ஸோ 0.5/100 அப்படிங்கும்போது யூ வில் கெட் 6 into 0.5. அப்போ இட் இஸ் 3. இட் இஸ் ஆல்சோ 3. ஆனால் என்னன்னா இந்த டைம் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் அப்படின்னா அப்போ 103 - 3 அப்போ என்ன இது கம்ஸ் டு 100 அகைன். ஸோ இதே மாதிரி திருப்பி +5. ஆனால் என்ன அப்படின்னா இங்கே 900லேருந்து 1500 அப்படின்னா இட் இஸ் ஒன்ஸ் அகெயின் சேம் 600 தான். அப்போ ஒன்ஸ் அகெயின் இட் கோஸ் டு 103. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணும்போது வில் லெட் டு நோ த gradient of road. So I have already calculated it with me, so I can make use of the value. Like next is 106, 104.5. So I will mark it here. 106 இதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து அதாவது 1500 வந்து 1800 106. So it will move over 106, then 104. இதை நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கேன், ப்ரெசன்டேஷனில் இருக்கு, ஐ வில் ஷோ டு யூ. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி we can able to know the gradient. இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் அ லாங்கிடியூடினல் செக்ஷன் எல்எஸ். இது வந்து 104.5. இதுதான் இதோட திங். அண்ட் we can wisely able to know whether we can able to cut the section or fill the section. Okay, so I can now switch over to the presentation.
எஸ். ஸோ இந்த ஸ்லைட் தான் நான் சொல்லியிருந்தேன். தட் இஸ் எலிவேஷன் பாயிண்ட். ஸோ இது ஐ ஹவ் கால்குலேட்டட் early. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் த எலிவேஷன் பாயிண்ட். ஓகே. So you can make use of the thing in road, even for any kind of linear objects. இங்கே வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இருக்கு, we can make use of the thing. Okay. So next we are going to see about contour and the area and volume of the reservoir, how we are going to calculate அப்படின்னா. So I think now it is 7. Can we take a small break? ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்துடலாமா அப்போ? நவீன் சார், நீங்க ஒரு 5 minutes பிரேக் கொடுக்கலாம். நோ இஷ்யூ. Okay. Thank you, sir. So students, you can have a small break. So according to me, now it is 7. So we'll meet by 7:05. I think that will be feasible for you. So I will try to complete it, what I have planned for today. So you can have your another more efficient time with some other work. Okay, so we'll return back in 5 minutes. Okay, thank you.
Dear students, welcome back. I think all of you have returned back. So let me start with let me continue our topic. Okay, so which I have already shared to you about contour. Okay, so contour. So what is mean by contour? You all very well known that contour அப்படிங்கிறது it is an imaginary line. Perfect சொல்லணும்னா it is an imaginary line. We cannot draw or we cannot make equal elevationல இருக்க பாயிண்ட்ஸை பிக் பண்ணி எடுத்து அதை நம்ம இன் பேப்பர் we can draw the line. So contour அப்படின்னு. So contour line அப்படின்னா it indicates it may be a valley, ஏதாவது ஒரு வாட்டர் பாடியா இருக்கலாம், லைக் பாண்ட், லேக், அது மாதிரி. ஏன்னா சைடில் பாண்டா இருக்கும், லேக்கா இருக்கும், எப்படி இருக்கும், சைடில் மேடாக இருக்கும், சென்டர் போக போக இட் வில் பி மோர் டீப். அண்ட் அதே மாதிரி இஃப் இட் இஸ் ஃபார் ஹில், அவுட் சைடு, அதாவது சுற்றி இருக்க பாயிண்ட் வந்து லெவலாக இருக்கும், தட் இஸ் இன் கிரவுண்ட் லெவல். அண்ட் நடுவில் சென்டர் வர வர பாயிண்ட் வில் பி இன் எலிவேஷன். ஸோ இப்போ காண்டூர் லைன்ஸு, காண்டூருக்கு அப்படின்னாலே வி கேன் கிவ் த எக்ஸாம்பிள் ஆஃப் வெதர் இட் கேன் பி அ வேலி ஆர் இட் கேன் பி அ மவுண்டெயின். சார் இப்போ வேலியா மவுண்டெயினா, நம்மளுக்கு ஒரு காண்டூர் லைன் வந்து இது அந்த டிராயிங் வந்து கொடுக்குறாங்க, இதை கொடுத்து இதை பார்த்து நீங்கள் சர்வே பண்ணுங்க அப்படின்னா ஹவு வி கேன் ஏபிள் டு நோ வெதர் இட் இஸ் வேலி ஆர் இட் இஸ் மவுண்டெயின் ரிலேட்டட் திங் அப்படின்னு. We can easily trace from the points. ஏன்னா இப்போ எலிவேஷன் நம்ம இருந்தது அப்படின்னா how the points will be. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் கிராஸாக வைக்கிறீங்க, வச்சுட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நீங்கள் நோட் பண்ணுறீங்க ஒரு இடத்துல ஒரு 1.04 மீட்டர் அப்படின்னு ஒரு ரீடிங் வரும். நீங்கள் வச்ச பாயிண்ட் ஜஸ்ட் அப்படியே பேக்வேர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கு, அது ஒரு 1 feet இல்லைன்னா ஒரு லெட் மீ சே ஒரு 20 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 20 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் திருப்பி உங்கள் லெவலிங் ஸ்டாஃபை தூக்கி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், 1.04 minus 0.2. So that will be roughly 0.84 meter இல்லைங்களா. அப்ப நீங்க மேல பாயிண்ட் ஏற ஏற நீங்க லெவலிங் ரீடிங் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அதாவது 1ன்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று 0.5ன்னு இருக்கு அப்படின்னா அப்போ 0.5ன்னு காட்டுற பாயிண்ட் வந்து ப்ரீவியஸ் பாயிண்டோட எலிவேட்டட்ல இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி கான்டூர் லைன்ஸ்ல இருக்க பாயிண்ட் வந்து அவுட்டர் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். அந்த ஃபிகர் வந்து உங்களுக்கு இப்போ உங்களால் இமேஜின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஐ வில் இன்க்ளூடட் தட் ஃபிகர் இயர். நீங்கள் ஒரு சர்வேயிங் வந்து இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் சம் பிசி உண்மையா புக் அல்லது உங்களோட கிளாஸ் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா கான்டூர் அப்படின்னு வரும்போது யூ வில் ஹேவ் சம் டயக்ராம். நம்மளோட அந்த ட்ரீஸோட ரிப்ஸ் மாதிரி ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக இருக்கும். அப்போ அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளில் அவுட்டரில் வந்து இஃப் இட் இஸ் 100, அடுத்த உள்ள இருக்க லைன் வந்து 70, அடுத்து உள்ள இருக்கிறது 60, 50, 40, 30, 10 அப்படின்னு வந்து வச்சுக்கோம். அப்போ என்ன இருக்கு, வெளியே இருக்க லைன் வந்து 100ன்னு இருக்கு, அதுக்கு அடுத்து உள்ள இருக்க லைன் வந்து 17 இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், வேல்யூ வந்து குறையுது. அப்போ என்ன அர்த்தம், உள்ள போக மேடுல பாயிண்ட் போயிட்டே இருக்கு. அப்ப இட் இஸ் வேலி ஆர் மவுண்டன் அப்படின்னு இட் இஸ் மவுண்டன். அதே ரிவர்ஸா வேலிங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். அப்ப எப்படி இருக்கும், வெளியே 100ன்னு இருந்தா அதுக்கு உள்ள இருக்க அடுத்த சர்க்கிள் வந்து 120 அப்படின்னு இருக்கும். ஏன்னா பள்ளத்துல போகும். அப்போ உங்களுக்கு அந்த லெவலிங் ஸ்டாப்ல ரீடிங் வந்து அதிகமாகும். அடுத்த இருக்க பாயிண்ட் வந்து
150 அப்படின்னு. அதுக்கு அடுத்த இருக்க பாயிண்ட் 160, சென்டர்ல இருக்க பாயிண்ட் 200 அப்படின்னா அப்ப கரெக்ட். வெளியே வந்து 100 இருக்கு, நடுவுல வந்து 200 இருக்கு. அப்ப இட் இஸ் டீப்பர். அது வேலியா இருக்கலாம், இல்ல சின்ன ஒரு வாட்டர் பாடி ஏதாவது இருக்கலாம், எனிதிங். in order to just differentiate whether it is deep or whether it is elevated அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸ் ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு வாட்டர் பாடியோ இல்லை ஃபிகரோ கிடையாது. இதை வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சார் ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இது அப்படின்னா, இது வந்து இட் இஸ் லைக் டீப் டனல். ஒரு ஏதாவது பெரிய வாட்டர் பாடியில் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து when flood occurs அல்லது when the water level increases more இப்போ எல்லா டைமும் வந்து we cannot able to open the sorry டேம் கேட் வந்து ஓப்பன் பண்ணி எல்லா டைமும் இது பண்ண முடியாது. அல்லது அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து இட் வில் cannot be stored இல்லையா. அது வந்து ரிவர்ல போகுது, இல்லை கெனால்ல போகுது, அது ஸ்ட்ரீம்ல போய் அடுத்து ஃபர்தரா ஓஷன்ல வந்து மிக்ஸ் ஆயிடும். அப்ப அந்த மாதிரி in order to avoid எங்களுக்கு வர தண்ணி எல்லாமே நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சில ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் வாய்ட்ஸ், இந்த மாதிரி கான்கிரீட்ல இந்த மாதிரி வாய்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. இது இந்த கீழே இருக்க பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த வாட்டர் பாடியிலேயே தான் இருக்கு சார், ஆனால் ரோட் லெவலில் இருக்கானா அப்படி கிடையாது. அதை விட இது டிப்ரெஷனில் தான். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஹவு டீப் இட் இஸ் அப்படின்னு. ஸோ இவ்வளோ டீப்பான இடத்துல இது இருக்கு. அப்போ என்ன ஆயிரும், தண்ணி ஒரு லெவலுக்கு மேலே ஏற ஏற வி டோன்ட் நீட் டு ஓப்பன் த ஸ்டோரேஜ். அப்போ எல்லாம் இது கீழே போயிடும். கீழே போய் என்ன சார் வரும், இது அப்படியே கனெக்டிவிட்டி எடுத்து இது ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி, அல்லது இங்க இருந்து ஒரு ரிமோட்டான லொகேஷன்ல வாட்டரை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எவ்வளோ தண்ணி வந்தாலும் வி டோன்ட் நீட் டு ஓப்பன் த டேப், வி கேன் ஸ்டோர் ஆஃப் வாட்டர். ஸோ அந்த பர்பஸ்க்காக இருக்க ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இது. ஸோ இது வந்து நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த கான்டூருக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த அவுட்டர் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் பாருங்க, இது இருக்கு. உள்ள இருக்க ஒரு சர்க்கிளும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டீப்ல பேர் இருக்கு. அப்போ இதில் வேல்யூ எப்படி இருக்கும், இங்கே 100 இருந்தால் இங்கே 120, 130, 140, 150, 60. ஸோ இது உள்ள வந்து ஆக்சுவலாக இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்காதவங்களுக்கு இது வந்து இதோட முடியறது கிடையாது. கீழே வந்து கனெக்டிவிட்டி வச்சு பியூர் மாதிரி இட் வில் பி ஸ்டோர்ட் சம்டைம்ஸ். அண்ட் ஃபர்தரா இது ரொம்ப ஃபெமிலியரான உங்களுக்கு ஒரு ஃபார்முலா, நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் மேக்ஸ்ல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ எப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒய் வி ஆர் ஸ்டடிங் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு தோணும் போது த ஆன்சர் இஸ் ஹியர், வி அப்ளை மேத்தமெட்டிக்ஸ். Okay, anyhow we studying applied mathematics, but we are applying mathematics in engineering field. So direct and the trapezoidal rule and Simpson's rules வந்து பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு டேர்ம் ஏதாவது இருக்கும், பட் we are applying it for the purpose of area. trapezoidal rule அப்படிங்கும்போது if we need to calculate the volume, இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு இல்லைன்னா ஒரு ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா you can easily calculate the volume. ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்குனாலும் you can calculate the volume. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் வென் இட் இஸ் லைக் சம் irregular ஷேப், இப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ட் இருக்கு, இப்போ இது மேல இருக்க ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க, இட் இஸ் ஒரு லேக் மாதிரி ஒரு திங் அல்லது ஒரு பிக் ஸ்டோரேஜ் டேங்க். இப்போ இது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இதோட ஏரியா வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து வேரி ஆகிட்டே போகும், கீழே போகும். ஸோ இஃப் சம்படி ஆஸ்க் யூ தட் வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த பர்டிகுலர் டேங்க் யூ ஹேவ் கன்ஸ்ட்ரக்டட் அல்லது யூ ஹேவ் டிக்டு அப்படின்னு சொன்னால், யூ ஹேவ் எக்ஸ்கவேட்டட் அப்படின்னு சொன்னால், யூ ஷுட் பி இன்
திங்க் தட் யூ ஷுட் ஆன்சர் தம். திஸ் இஸ் த வால்யூம். அப்போ என்ன வால்யூம்? நம்ம சும்மா தோராயமா சார் இது ஒரு 300 லிட்டர் குடிக்கும் சார் அப்படி சொல்லக்கூடாது. யூ நீட் டு கிவ் எக்ஸாக்ட் நியூமரிக்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு டேட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஐ ஹாவ் டேக்கன் த டேட்டா லைக் கான்டூர் வந்து 100. ஓகே, இது வந்து ஏரியா 32 32 மீட்டர் ஸ்கொயர். 95 90 85 80 75 70 65. இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிவர்ஸில். அப்போ இது என்ன நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? வெதர் இட் இஸ் அ வேலி ஆர் இட் இஸ் அ எலிவேட்டட். இட் இஸ் எலிவேட்டட் அப்சல்யூட் ரைட். இல்லை இது நீங்கள் ரிவர்ஸாக மாற்றி நீங்கள் யூ கேன் கன்சிடர் அட் அஸ் அ டேங்க் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இது வந்து ஒரு பிரமிட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு சம் ஸ்டைலோஸ் மாதிரி ஒரு திங் இருக்குது. அப்போ இதில் வந்து மேலே இருக்க அந்த சர்ஃபேஸ் வந்து 32 மீட்டர் ஸ்கொயர். அடுத்த பாயிண்ட், அதாவது அதுக்கு மேலே இருக்கிறது வந்து 26 மீட்டர் ஸ்கொயர். இந்த மாதிரி மீட்டர் ஸ்கொயர்ஸ் வந்து உங்களுக்கு டேட்டா இருக்கு. யூ நீட் டு கால்குலேட் த வால்யூம் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். அப்படிங்கும்போது ஹவு வி கேன் டூ? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ஐ ஹாவ் இண்டிகேட்டட் ஹியர். We have to take the average area, particular middle one. இப்போ ஜஸ்ட் 2 7, இதுக்கு ஆவரேஜ் வந்து 4.5. 7 13 ஆவரேஜ் இஸ் 10. அதே மாதிரி 32 26 ஆவரேஜ் இஸ் 29. இப்போ ஆவரேஜ் அப்படிங்கிறது என்னது? 100க்கும் 95க்கும் ஆனால் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஆவரேஜ் இது 29 மீட்டர் ஸ்கொயர். 95 90க்கான ஆவரேஜ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 25 மீட்டர் ஸ்கொயர். இந்த மாதிரி ஆவரேஜ் ஏரியா பாயிண்ட்ஸை எடுத்துட்டீங்க. ஓகே, இது அது வால்யூம் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? வெரி சிம்பிள். எப்போ உங்களுக்கான அந்த ஆவரேஜ் சர்ஃபேஸ் ஏரியா தெரிஞ்சிருச்சோ அது இன்ட்டு டெப்த். டெப்த் 195, இது டெப்த் என்ன இருக்கும்? 5 மீட்டர். ஓகே, அப்போ 5 இன்ட்டு 29 விச் இஸ் 145 மீட்டர் கியூப். இது என்னது? இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் அது. நெக்ஸ்ட் திருப்பி 95 to 90 வரும்போது அதுக்கான டெப்த் 5 இன்டூ 25, அது என்னது? 125 மீட்டர் கியூப். இது மாதிரி ஒன்னொன்றுக்கும் கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் சம் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் த வால்யூம் ஹியர். ஐ ஹவ் கால்குலேட்டட் ஹியர். ஐ ஹவ் புட் த வால்யூம் ஆஃப் ஈச் டெப்த். இது எல்லாத்தையும் கியூமுலேட்டிவ் கீழேருந்து கியூமுலேட் பண்ணிட்டு வந்திருக்கேன். 22.5 plus 50 which is 72.5 plus 70 which is 142.5. இதே மாதிரி ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா it will reach up to 600. ஓகே, அப்போ தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? 600 மீட்டர் கியூப். இதுதான் வந்து நம்ம அந்த வச்சிருக்க ஒரு அல்லது கிவன் டேட்டாக்கான ஆப்ஜெக்டோட வால்யூம். ஸோ யூ கேன் சிம்பிளி கால்குலேட் 600 மீட்டர் கியூப் அப்படிங்கும்போது you can say somebody ask you what is the storage of this? It is 600 meter cube. You can store whatever you need. Density தெரிஞ்சது அப்படின்னா we can easily plot this thing. Okay, so this is I complete here my presentation, and next I can move over to the questions which can be expected from your placement process. Very simple questions தான் இருக்கும். If you like, we can expect your answers in text box. ஏன்னா நீங்கள் ஆடியோ நீங்கள் ஆன் பண்ணும்போது இட் மே பி சம் ஹவு difficult for somebody. So you can give your answers in text box ABCD அந்த மாதிரி கொடுக்கலாம். There is nothing to score or something, but it shows your attentiveness in the particular placement training drive. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட பிளேஸ்மெண்ட் ட்ரைவில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போது those who are expecting to place in a good company which will be carried out to you in forthcoming days. So let me share a Word document so you can expect those things. So just give me a second to share my Word document.
எர்த்தோட ஒரு ஷேப். ஏன் சார் ஸ்பியர் இல்லையா அப்படின்னா, நார்த் போல் அண்ட் சவுத் போலில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், மித்த இடம்லாம் வந்து பால் மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் நாட் எ எக்ஸாக்ட் ஸ்பியர், இட் இஸ் ஆப்லேட் ஸ்பெராய்டு. அப்போ அந்த மாதிரி நார்த் போல் அண்ட் சவுத் போல் இருக்கும்போது அப்போ எல்லா இடமுமே வந்து இட் இஸ் இன் கர்வேச்சர். அப்போ அதான் நம்ம பிளேன் சர்வே, ஜியோதெட்டிக் சர்வே அப்படின்னா படிச்சிருப்பீங்க. பிளேன் சர்வேங்கிறது வி வாண்ட் டு கன்சிடர் த கர்வேச்சர் ஆஃப் எர்த். ஜியோதெட்டிக் சர்வே அப்படிங்கும்போது கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை வந்து கன்சிடர். அதாவது என்ன அர்த்தம், நம்ம படிக்கும் போது படிச்சிருப்போம் இல்லையா, இப்போ ஒரு ஷிப் இருக்கு, ஓஷன்ல வந்து செயில் ஆகி வந்துட்டு இருக்கும்போது அது வந்து எப்போ லைட் ஹவுஸ் வந்து தெரியும். நவடேஸ் வி ஆர் யூசிங் ஜிபிஎஸ் இல்லையா, அதனால பிரச்சனை இல்லை. பட் இயர்லியர் டேஸ்ல வந்து அந்த ஷீ ஷோர் கிட்ட வர வரதான் வந்து அந்த சோ கால் லைட் ஹவுஸ் வந்து தெரியும். ஏன் அது கிட்ட வந்து தான் தெரியுமானா தூரத்துல இருந்து தெரியும், பட் டியூ டு த கர்வேச்சர் ஆஃப் எர்த் இட் இஸ் நாட் விசிபிள். நம்ம டெலஸ்கோப் வச்சு பார்த்தாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு சி பிகாஸ் ஆஃப் த கர்வேச்சர். அப்போ நம்ம லேண்டை வந்து சர்வே பண்ணும்போது எவ்வளோ தூரம், எவ்வளோ பெரிய இடமா இருந்தால் வி நீட் டு கன்சிடர் த கர்வேச்சர். இதான் வந்து உங்களுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ வாட் கேன் பி த ஆப்ஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? எனி ஆன்சர்? You can put in the text box. A, B, C, D like that. So sorry. Okay. So if it is difficult for you to trace, I can give you the answer. More than when it is 250 kilometer square. When it is 250 kilometers square, more than that, we need to consider the curvature of Earth. Next, அடுத்த செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, when 1 centimeter on map represents 10 meter on ground, what can be the representation அல்லது representative, RF னு சொல்லுவோம்ல, representative fraction of the scale. முதல்ல இந்த why we are giving the scale on the map நிறைய பேருக்கு தெரியும், பட் யார் tracing that particular area, 1 centimeter is equal to 10 kilometerங்கிறது மேப் வரைஞ்ச டைம். அதை நம்ம ஒரு 50 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேம் அந்த 1 சென்டிமீட்டர் வந்து 10 கிலோமீட்டர் இருக்குமா சார் அப்படின்னா இருக்காது. அப்போ வந்து இட் மேபி அப் டு 11 கிலோமீட்டர். அப்போ அதை நம்ம அனலைஸ் அதை நம்ம ஒரு ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக தான் வி யூஸ் டு ஹாவ் மேப் ஆன் தட். அது ஓகே ஃபைன். பட் இங்கே அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கு இல்லையா, when 1 centimeter on the map represents 10 மீட்டர், நான் வந்து 10 கிலோமீட்டர் எக்ஸாம்பிள் சொன்னேன், இங்கே 10 மீட்டர் ஆன் த கிரவுண்ட். அப்போ வாட் இஸ் RF ஆன் த ஸ்கேல்? ஸோ 1 சென்டிமீட்டர், ஃபைன், ஓகே. அப்போ இதோட 10 மீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும்? ஸோ ஒரு மீட்டரில் வந்து we have 100 centimeter. அப்போ 10 மீட்டர்னா 1000. அப்போ 1/1000. ஸோ C is the option. Third, instrument attached to the wheel of a vehicle in order to measure the distance traveled. சார் இது whether it is need for us? Yes, நீங்கள் வந்து ரோட் சர்வேலாம் எடுக்கும்போது இட் இஸ் நீடட். என்ன சார் அது அப்படின்னா, நம்ம வண்டியில் இருக்கிறது நம்ம ஸ்பீடோ மீட்டர்னு சொல்லுவோம் ஆப்வியஸ்லி, ஏன்னா ஸ்பீடு காட்டுது. அந்த ஸ்பீடோ மீட்டருக்குள்ள ஒரு ரீடிங் ஓடிட்டே இருக்கும், விச் இஸ் கால்டு ஓடோமீட்டர், விச் ரெப்ரசன்ட்ஸ் த டிஸ்டன்ஸ். ஸோ த ஆப்ஷன் இஸ் சி, ஓடோமீட்டர். ஓகே. ஃபோர்த் கொஷின் வந்து, இன் எ வெல் கண்டிஷன்ட் ட்ரையாங்கிள் நோ ஆங்கிள் ஷுட் பி லெஸ் தென். ஸோ நம்ம பர்ஃபெக்டான ட்ரையாங்கிள், ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிள் அப்படின்னா வில் சே 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி, விச் இஸ் 180 டிகிரி. ஆனால் ஃபார் அ கண்டிஷன் ஆஃப் வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் எவ்வளோ வந்து மினிமம் இருக்கணும்? டெஃபினெட்லி இட் ஷுட் நாட் பி லெஸ் தென் 30 டிகிரி. ஓகே, ஸோ த ஆப்ஷன் இஸ் ஏ. Fifth question, chain surveying is most suitable when? Chain surveying படிச்சிருப்பீங்க.
வேர் இட் கேன் பி அப்ளைட் ஆஃப் அப்படிங்கும்போது ஏ என்ன சொல்றாங்க, ஏரியா டு பி சர்வேடு இன் ஸ்மால். ஆமாம், ஏன்னா சின்ன ஏரியாவாக இருந்தால் தான் நம்ம செயினோ டேப்போ யூஸ் பண்ணுவோம். ரொம்ப பெரிய ஏரியாவாக இருந்தால் we are not going to take the chain. B, ground is fairly level and open in simple details. ஆமாம், ஏன்னா ரொம்ப ரஃப்பான டெரைனாக இருந்தது அப்படின்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு மெஷர் செயின். ஏன்னா லிங்க் இருக்கும், லிங்க் வந்து லீனியராக இருக்கும், அதை வந்து பெண்ட் பண்ண முடியாது டேப் மாதிரி இல்லைங்களா. தேர்ட் வந்து பிளான்ஸ் ஆர் required on a large scale. Definitely. அப்போ we can conclude all the above. இது எல்லாமே வந்து it is suitable for chain surveying. Sixth வந்து sixth question. The limiting length of the offset is when its perpendicular direction is set out by an eye, which is a naked eye அப்படின்னு நம்ம சொல்லலாம். The limiting length of offset, அதாவது பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் நம்ம ஆஃப்செட் எடுக்கிறோம்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் த லிமிட்டிங் லென்த்? ஆஃப்செட் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து 100 மீட்டர் வரைக்கும் ஆஃப்செட் எடுக்க முடியுமா அப்படின்னு. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஃப்ரம் தட் வி கேன் கன்க்ளூட் 15 மீட்டர். அதாவது லிமிட்டிங் லென்த் ஃபார் ஆஃப்செட் இஸ் 15 மீட்டர். ஸோ வித்தின் தட் வி கேன் டேக் த ஆஃப்செட். 15 மீட்டருக்கு மேலே போகும்போது டெஃபினெட்லி வி கேனாட் ஏபிள் டு டேக் த ஆஃப்செட். Seventh question. In a prismatic compass, the zero of graduated ring is located at. நம்ம ஆக்சுவலாக காம்பஸ் அப்படிங்கிற எக்யூப்மெண்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணல. லைக் ஹவு வி ஹவ் எக்ஸ்க்ளூடட் பிளேன் டேபிள், அதே மாதிரி காம்பஸையும் வி ஹவ் எக்ஸ்க்ளூடட் பிகாஸ் நோ மோர் இட் இஸ் யூசபிள் பிகாஸ் வி ஆர் யூசிங் தியோடலைட் அண்ட் ஸோ ஆன் டோட்டல் ஸ்டேஷன் அப்படிங்கும்போது we have not discussed here, but anyhow you know there are two types of compass, prismatic and surveyor compass. our prismatic compassல வந்து அந்த ஜீரோ அப்படிங்கிறது which side it is located, north side or south side. நமக்கு தெரியும் நார்த்துங்கிறது தான் ஜீரோ, ஆனால் prismatic compassல எப்படி இருக்கும்? prismatic compassல it is reverse. நீங்கள் ரீடிங்கே பார்த்தீங்கன்னா தலைகளாக தான் எழுதியிருக்கோம். ரீடிங்ஸ் excuse me.